அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கேபிள் டிவியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எப்போதுமே ஈபி மரத்தில் கேபிள் ஒயர் கட்டுவோம். அப்படி கட்டும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஈபி மரத்தில் எப்போதும் கேபிள் ஒயர் கட்டும்போது ஸ்டே போட்டு கட்டுறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம் ஒன்று. அதே நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு மரம் போட்டு புதைக்கும்போது ஸ்டே போட்டு கட்டுறதுல கொஞ்சம் தாமதமான ஒயர்கள் அடிபடுறதுனால நமக்கு பெரிய இடையூறுகள் நடைபெறும் அடிக்கடி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எப்போதும் கேபிள் கட்டும்போது என்ன பண்ணுவோம், ஸ்டே போட்டு கட்டுவோம். ஆனால் ஸ்டே போட்டு கட்டுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, இந்தமாரி தனியாக ஒரு மரம் கட்டும்போது நம்ம இது ஈவி மரம் இல்லை, இது நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு இரும்பு கம்பம் வாங்கி நடுறோம். அந்த கம்பத்தை நடும்போது ஸ்டே போட்டு கட்டினா நமக்கு அது சாத்தியப்படலை. வெறும் ஒயரை கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டே போட்டு கட்டும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சைடு கட்டும்போது இழுக்கும்போது என்னாச்சு, அந்த இரும்பு மரம் என்ன ஆகுதுனாக்கா வளைய ஆரம்பிச்சிருது. திருப்பி கட்டும்போது ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயமாயிடுது. அதனால நமக்கு பெரிய இடையூறு ஏற்படுது அடிக்கடி. அதனால் அந்த ஸ்டே ஒயரை இப்போதைக்கு என்ன பண்ணிட்டோன்னாக்கா, ஸ்டே ஒயரை மட்டும் அவுத்துட்டு கட்டிட்டோம், கழட்டி எடுத்துட்டோம். ஸ்டே ஒயர் கழட்டி எடுக்கிறனால என்ன ஆகுதுனாக்கா, நம்ம கட்டுறது ஹைட்டாக போயிடுது. ஸ்டே வேறு ஒரு கொஞ்சம் வெயிட் இருக்குது, அது இல்லாமல் ஒயர் வேறு வெயிட் இருக்குது. அதனால் நம்ம பைப்பு போட்டு நடும்போது ஸ்டே ஒயர் இல்லாமல் வெறும் ஒயரை கட்டினா நமக்கு ஹைட்டு போயிடும். ஒருத்தர் சொல்லுவாங்க, அது தனி ஒயரை கட்டினா கோர் உள்ளே இழுத்துட்டு போயிடும், இல்லைன்னா நாணல் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்டு தான். நம்ம கேபிள் ஒயர் வாங்கும்போது ஸ்டே இல்லாமல் கட்டுற ஒயராக கேட்டு வாங்கினா ஸ்டே ஒயர் போடாமலே நம்ம கட்டுறதுக்கான ஒயரு இப்போதைக்கு வந்துருச்சு. அந்தமாரி ஒயரை வாங்கி கட்டுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக நினைக்கும். அதனால் நம்ம எப்போதுமே ஈபி மரத்தில் ஸ்டே போட்டு கட்டுறா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது எவ்வளோ டைட்டுனாலும் இருக்கலாம், ஈபி மரம் அவ்வளோ சீக்கிரம் சாயாது. நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம தனியாக ஒரு பைப் போடும்போது என்ன ஆகுதுன்னா, கட்டுறது கொஞ்சம் சிரமமாகுது. அந்த சிரமத்தை எதிர்பார்க்காத நம்ம ஸ்டே இல்லாமல் எவ்வளோ தூரத்து பாருங்கள், 2 ஈபி மரம் போடலாம் இந்த மரத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு. அதனால் ஸ்டே இல்லாமல் கட்டுறதுல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் யாராக இருந்தாலும் நம்ம எப்போது நட்டாலும் மரம் நடும்போது பைப்பு போட்டு நடும்போது ஸ்டே இல்லாமல் கட்டுறது ரொம்ப நல்லது. ஸ்டே போட்டு கட்டினா அதாவது ஒரு சங்கடம் நடைபெறும். அதனால் நம்ம ஸ்டே இல்லாமலே வெறும் ஒயரை வச்சு கட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். நாளைக்கு லூஸ் பண்ணுறது ரொம்ப சௌரியமாயிடும். இப்போ கட்டுனாக்க 1 மரம் 2 மரம் 3 மரம் தாண்டி டைட் வைக்க போகிறோம். டைட்டு வைக்கனால நான் 3ஆம் மரத்தோட லூஸ் பண்ணிட்டு எல்லா ஒயரும் கீழே லூஸ் ஆகும். இதே ஸ்டே கம்பி போட்டு கட்டினாக்கா எல்லா மரத்தோட ஒயரையும் அவுக்க வேண்டியிருக்கும். பெரிய வேலை நிறையா கொள்ளும். இது பாருங்கள், இப்போ நம்ம ஒரே ஆளை தான் கட்டுறோம். ஒரே ஆளை கட்டுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல விஷயமான இது. அதனால் நம்ம எப்போதுமே ஸ்டே இல்லாமல் போடுறது ரொம்ப நல்லது. ஈபி மரத்தில் மட்டும் ஸ்டே போட்டுக்கலாம். தனிப்பட்ட முறையில் பைப்பு கட்டி வரும்போது வெறும் ஒயரை கட்டுறது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.